ஷப்பா ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு வெளியில போக வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸு கூட கிளம்பிட வேண்டியதான். ஐயோ என்ன மாமியார் வந்து நடுக்கால உட்காந்துருக்காங்க. சரி அவங்க டீயை கொடுத்து ஐஸ் வச்சுட்டு வெளில கிளம்பிட வேண்டியதான். அத்தை இந்தாங்க டீ குடிங்க. கொடுக்குறீங்களா? இதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்க. சுகர்லாம் ரொம்ப கம்மியா தான் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ டீ குடிக்கிற டைம் தானே, அதனால தான் உங்களுக்கு டீ கொண்டு வந்தேன் நீங்க கேட்காமயே. அத்தை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டு வரேன் போலீஸ் வரைக்கும். என்னது வெளியில போறியா? எங்கம்மா போற? போலீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னத்துக்காக போற போலீஸ்க்கு? ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. என் பையன்கிட்ட சொல்லிட்டியா? பையன்கிட்ட சொல்லியாச்சு. உங்ககிட்ட தான் பர்மிஷன் வாங்குற வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி போறது அத்தைக்கு கால்லாம் வலிக்குது கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் கை கால அனுப்பி விட்டு போயம்மா. அத்தை டெய்லி தானே கை கால் அமுக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மாத்திரையும் ஊசியும் போட்டுக்கங்க. நான் போயிட்டு வந்து உங்களுக்கு கை கால் அமுக்குறேன். சரி போத்திதான் போற. அப்படியே அத்தைக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுமா. பீரோ நிறைய அடிக்கிறதுக்கு புது புடவை இன்னும் கெட்டல. முதல்ல நீங்க அதை கெட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புடவை வாங்கி தரேன். இந்நேரம் அம்மா கேட்டா உடனே சாரின்னு சொல்லிருப்பா. மாமியார் கேட்கும் பீரோல இருக்க புடவை எடுத்து கட்டுன்னு சொல்றா. அப்படிலாம் இல்லங்க, நீங்களே எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். இதே மகளா இருந்து வெளியில போறேன்னு சொன்னா 3000 கையில எடுத்து கொடுத்து வெளில போயிட்டு மருமகளை கட்டுதானே இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. சரிம்மா சீக்கிரம் போயிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. சரி சார். வேற நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும், அதனால நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். சரியா? சரி சார். உங்களுக்கு டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க டிஃபனை சாப்பிட்டுக்கங்க. நான் வர லேட் ஆச்சுன்னா மதிய சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பாடு சாப்பிட்டு. சரிம்மா போனமா வந்தமான்னு இருக்கணும். சரி சார். சரி சார். காட்சி போத்தீஸ். ஒரு வழியா மாமியார சமாளிச்சு போத்தீஸ் வந்தாச்சுப்பா. எங்க நம்ம மட்டும் வந்திருக்கோம், யாருமே ஆள காணோம். ஹாய் ரதி, எப்படி இருக்கீங்க? ஹாய் மாதவி, வந்துட்டீங்களா? வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படியே வந்தீங்க போல. மாமியார் சமாளிச்சுட்டு. மாமியார சமாளிக்கிறதுல பெரிய விஷயம். மாமியார சமாளிக்கிறது காலத்துல பெரிய விஷயமா இல்லையா? நீங்க எப்படி கம்பெனில என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அப்படி ஏதோ ஒரு பையன் சொல்லிட்டு வர வேண்டியதுதான். சொன்னா விட்டுருவாங்களா என்ன? ஆமா ஆமா, கண்டிப்பா விட மாட்டாங்க. பொய் தான் சொல்லி ஆகணும். சரி ஏதோ பையன் சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க கோமதி காண, நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கோம். சரி வாங்க, அவங்க வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். வாங்க ட்ரெஸ் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. ஆயக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. எப்படியோ எங்க வீட்டுக்காரரை சமாளிச்சுட்டு ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்துட்டேன்க்கா. இத்தனைக்கும் அவரே நைட்டு வந்து விட்டாருன்னா பாத்துக்கோங்க. பரவாயில்ல, பெரிய விஷயம் பாருங்க. ஆமாக்கா, வாங்க போய் பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு சொல்றாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க பார்க்கலாம். மேடம் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? அக்கா டிவில மகளிர் குழு பத்தி நிறைய விழிப்புணர்வு பத்தி பேசுவாங்கல்ல, அவங்க அனுராதா மேடம்க்கா. ஆமா. ஹலோ சொல்லுங்க சிபி. சரி வாங்க, அவங்க போய் பேசலாம் வாங்க. வாங்கக்கா போய் பேசலாம். செக் பண்றேன் மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் மேடம். எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேம். என்ன நீங்க போலீஸ் வரவே மாட்டீங்க? நாளா வர முடியாது போலீஸ்க்கு. உங்களை பார்க்க முடியாது மேடம், நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியானவங்க. எல்லாம் இல்லப்பா, நமக்கான டைம் நம்ம தான்ப்பா ஒதுக்கிக்கிட்டு வரணும். வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நமக்கு எப்பதான் டைம் ஸ்பெண்ட் பண்றது? உங்களை பார்க்க முடியாது, நீங்க பார்த்துருக்கவே, அதான் ஆச்சரியத்தோட கேக்குறோம். உங்களை டிவில நான் அடிக்கடி பார்ப்போம் மேம். அப்படியாம்மா? ஆமா மேடம். ஆமா மேடம். லைஃப் எல்லாம் எப்படி போகுது? எங்க மேடம் லைஃப் ஒரே கடனாக தான் போகுது. ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வண்டி ஃபீஸ் கட்டணும், அப்புறம் வீடு வாடகை கட்டணும். ஒரே கடன் கடன் கடனாவே போகுது மேடம். வாழ்க்கையே கடனாவே இருக்கு. ஆமா மேம், ஏதோ வேலைக்கு போறோமா, வீட்டுக்கு வந்தோமா, வீட்டு வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, பொருளாதாரம் ரொம்ப லோவா இருக்கு. இஎம்ஐலயே வாழ்க்கை ஓடுற மாதிரி இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. மாதவி நீங்களாச்சும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்களாச்சும் சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரை விட என் வாழ்க்கை தான் சந்தோஷம். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு டிஃபனை செஞ்சு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பி பையனை, வீட்டுக்கார ஆபீஸ்க்கு அனுப்பி துணியை துவைச்சு ஸ்கூல்ல இருந்து பையனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு டீ காஃபி கொடுத்து டியூஷனுக்கு போய் டியூஷனுக்கு போயிட்டு வந்து நைட்டு டிஃபனை செஞ்சு சாப்பிடுறது கொடுத்தா இது குறை அது குறைன்னு சொல்லுவாங்க. அவங்களை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு நானும் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி தூங்குறதுக்கு மணி 10 11 மணி ஆயிடும் மேடம்.
அப்பப்பப்பப்பப்பா, சொல்வதே தலை சுத்துதுமா. நீங்க எப்படிமா செஞ்சு முடிக்கிறீங்க? என்ன மேடம் பண்றது? பெண்கள்லாம் இதெல்லாம் காலத்தோட செய்யறது தானே மேடம். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க காலத்தோட செய்யறதுன்னு. இப்ப இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதே நிலைமை தான். நானும் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு எனக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு என்னோட முன்னேற்றத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சோ நீங்க எல்லாம் பேசுனதுல ஒண்ணே ஒண்ணு தெளிவா புரியுது. உங்களுக்கு மன கஷ்டத்தை விட பண கஷ்டம் தான் அதிகமா இருக்கு. மன கஷ்டம் வந்து நீங்க தாம போக்கிக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் முழு திருப்தியோட முழு ஆத்மாவோட செஞ்சீங்கன்னா சந்தோஷமா உங்களுக்கு அந்த வேலையில வந்து கஷ்டமே தெரியாது. பண கஷ்டத்துக்கு வந்து வேணா நான் ஒரு வழி சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க மேடம். சரி, இப்ப உங்களுக்கு மகளிர் குழுனா என்னன்னு தெரியுமாப்பா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். பக்கத்து வீட்டுல எல்லாம் இருக்காங்க. ஆனா நாங்க இது வரைக்கும் சேர்ந்தது இல்ல. ஆமா மேடம். சரி, இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாருங்க. நீங்க வந்து உங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டயோ சொல்லி ஒரு குழுல வந்து 12 பேர் இல்ல 15 பேரை சேர்த்துக்கோங்க. சரிங்க மேடம். சேர்த்து உங்களுக்கான சேமிப்பு, சிறு சேமிப்பு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட்டுங்க. சிறு சேமிப்புனா காசு அதிகமா வருமா மேம்? ஏற்கனவே கடன் இருக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாதாரணமா ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 300 இருந்து 500 வரைக்கும், அதிகபட்சமாவும் நீங்க செலுத்தலாம். 500 வரைக்கும் போதும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள செலுத்தி நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்குள்ளேயே கடன் வாங்கிக்கலாம், உள்கடன் எடுத்துக்கலாம். யார்கிட்டயும் நின்று கை கட்டி கடன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட பணமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம அரசாங்கத்துல வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து நிறைய வந்து திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கான கல்வி கடன், சிறு தொழில், அதுக்காக தொழில்னு சொல்றாங்களே மேடம், எப்படி இதை வந்து நம்ம அவ்வளோ பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னா நினைக்காதீங்க. சாதாரணமா ஒரு சின்ன பெட்டி கடையோ, பூ கடையோ, ஒரு பலகார வீட்டுல செஞ்சு விற்கிற கடையோ, டிஃபன் கடையோ, இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். அதுக்கு முதலீடா வந்து நம்ம யார்கிட்டயும் கையேந்தி நிக்க வேண்டாம். நம்ம குழுவிலேயே உள்கடனோ இல்ல வங்கி கடனோ வாங்கி நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம லைஃப்ல முன்னேறலாம். ஆரம்பத்துல நானும் இப்படிதான்ப்பா உங்களை மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து மகளிர் குழுல சேர்ந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். மாறிடுவீங்களா? மாறிடுவோம் மேம். இன்னும் கண்டிப்பா. டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணும்னா என் ஆபீஸ்ல வந்து பாருங்க. சரியா? சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். வரப்பா. நாளைக்கே போறோம். நம்மளும்